ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பர்சன் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க, இப்போ அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க, உங்களை எப்படி பார்க்குறாங்க, அதை பார்த்துட்டு ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கான கைடன்ஸ் பார்க்க போகிறோம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சரி, உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் பர்சனோட நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஏற்படுத்தினது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய மனக்காயம். சரிங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய ஹார்ட் பிரேக் நானும் உனக்கு கொடுத்துருக்கேன், நீயும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வழி கொடுத்துருக்க, எனக்கு பயங்கர ஹார்ட் பிரேக் கொடுத்துட்ட, பட் நீ ரொம்ப ஈஸியாக வந்து என்னை விட்டு போயிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. நீ இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீ உண்மையாக இருந்த, நானும் உண்மையாக தான் இருந்தேன். நான் உன்னை நிறைய காயப்படுத்தியிருக்கேன், நான் அந்த தப்பை உணர்றேன். நிறைய உன்னை காயப்படுத்தியிருக்கேன், நிறையா உன்னைய வந்து ஹர்ட் பண்ணியிருக்கேன். பட் அதை பார்த்து சரி பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு கிளியராக நம்ம பேசியிருந்திருக்கலாம். பட் உன் மனசில் இருக்கிறது எதுவுமே நீ என்கிட்ட சொல்லாமல் கிளம்பிட்டே அப்படின்னு தான் அவங்க உங்ககிட்ட சொல்ல வர விஷயம். எப்படி உன்னால் வந்து இவ்வளோ ஈஸியாக என்னை விட்டுட்டு போக முடிஞ்சது அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. நான் தப்பு பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பர்ஃபெக்டாக இருக்கிறத ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த லவ் இன்னும் எனக்கு அப்படியே தான் இருக்குது. ஆனால் அது ஏன் உனக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது? பார்த்தீங்கன்னா தெரியும், லவ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சரிங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பர்ஃபெக்டாக தான் இருந்திருக்கு பாஸ்டில், எல்லாம் ஓகே. பட் உனக்கு அதை மீறி நான் பண்ண தப்பு, சின்ன சின்ன தப்புகள் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இவ்வளோ ஈஸியாக நீ இந்த மாதிரி வந்து நீ விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சி பார்க்கல. நீ என்கிட்ட எப்பயும் போல் வந்துடுவ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நானும் வந்து உன்னை வந்து ஜஸ்ட் அசால்ட்டாக விட்டுட்டேன் அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்ல வராங்க. நான் ரொம்ப பெரிய ஹார்ட் பிரேக்கில் இருக்கேன், உன்னோட நீ என்னை நடத்துகிற விதம் வந்து என்னை ரொம்ப ரொம்ப மனசை காயப்படுத்துது அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப தைரியமான பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தைரியம், ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு பவர்ஃபுல்லான ஆறாக இருக்கிற ஒரு பர்சன் நீங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையிலையும் வந்து உங்களோட தைரியத்தினால, உங்களோட திறமைனால, உங்களோட இந்த இன்டெலிஜென்ஸ்னால ஈஸியாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக பார்க்குறாங்க, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதே நேரத்தில் உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், இன்னும் நீ என்னை லவ் பண்ணிகிட்ருக்க, உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, நீ என் மேலே ரொம்ப பொசசிவாக இருக்க, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது. பொசசிவ்னஸ் கூட இங்கே பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி எனர்ஜி பார்க்கும்போது. பொசசிவாக இருக்க எனக்கு எல்லாமே தெரியுது, உன் அன்பால் நீ என்னை கட்டுப்படுத்தி வச்சுருக்க அப்படின்னு அவங்க சொல்ல வர்றாங்க. நீ அண்ட் ஏன் வந்து மறைக்கிற, மனசில் இருக்கிற உன்னோட ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸை வந்து ஏன் என்கிட்ட காமிக்க மாட்டேங்கிற, ஏன் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுற? பாருங்கள், ஸ்ட்ரென்த் வித் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த எனர்ஜியில் இன்றைக்கி ரீடிங்கில் நீங்கள் உங்கள் பர்சன்ட்டை உங்கள் ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் எல்லாமே வந்து உள்ள மனசில் அடக்கி வச்சுட்டு, அழுக வந்தால் கூட அந்த அழுகையை வெளியில் காமிச்சிக்காம உள்ள ஒரு முகம் வெளியில் ஒரு முகமாக தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. பட் உங்கள் பர்சனுக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்கிறது வந்து ஒரு பியூரான லவ். இன்னும் நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னும் நீ என்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்க, இன்னும் என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. நீ என்ன தான் மூவ் ஆன் ஆகி போனாலும் நீ வந்து இன்னும் நீயும் ஹார்ட் பிரேக்கில் தான் இருக்க. இந்த பிரிவு வந்து உனக்கும் வழி கொடுக்குது அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. உங்களை ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சனாக பார்க்குறாங்க. அதை தாண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி காமிச்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஐ திங்க் நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்கள. நீங்கள் மூவ் ஆன் ஆகி போக போக அவங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீ என்ன நினைக்கிறையோ அதை வந்து நடத்தி காமிக்கிற. பட் நீ இவ்வளோ ஈஸியாக என்னை விட்டுட்டு போயிடுவேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை இவ்வளோ ஈஸியாக மறந்துட்டு போயிடுவேன்னு நான் நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, ஏன் உன் மனசில் இருக்கிறது எல்லாமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, இது உண்மையான லவ்னு உனக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு தான் வர்றது அவங்க.
இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு இப்போ தான் சில உண்மைகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. உனக்கும் நீ ஒரு நியாயமான வாழ்க்கையை எதிர்பார்க்கிற, ஒரு ஜஸ்டிஸ் எதிர்பார்க்கிற ஒரு நியாயமான வாழ்க்கை. அதுதான். அது எல்லாமே எனக்கு தெரியுது. பட் உங்கள் பர்சன் இப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன் எடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்க. நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறியோ அதை வந்து நீ நடத்தி காமிக்கிற அளவுக்கு உனக்கு டேலண்ட் இருக்குது. இதில் வந்து 8 வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்பர் 8 888 பார்க்குறீங்களான்னு பாருங்கள். ஏன்னா மேபி ஒரு 8 days 8 weeks 8 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சம்திங் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரியலாம். சரிங்களா? 8 மணி நேரம் 8 நாட்கள் 8 வாரங்களில் நான் ரொம்ப ஷார்ட் டைமில் சொல்கிறேன். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியலாம். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம், அது ஏதாவது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நடக்கலாம், இனிஷியேஷன் ஆகலாம், சம்திங் ஏதோ அந்த மாதிரி வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் உங்கள் இமோஷன்ஸை காமிக்காமல் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அது அவங்களுக்கு ரொம்ப காயப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ உங்கள்கிட்டலாம் வந்து என்னால் இன்னும் வந்து மேனிப்புலேட் பண்ணிலாம் உன்னை ஜெயிக்க முடியாது. நான் உன்னை கன்வின்ஸ் பண்ண முடியாது. என்ன சொன்னாலும் நீ வந்து என்னை தப்பாக தான் நினச்சிக்குவ. ஏன்னா இப்போ வந்து நான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட மறைச்சிட்டேன். சில விஷயங்கள் நான் தப்பு பண்ணியிருக்கேன். அது உண்மையெல்லாம் உனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது எனக்கு கில்ட்டியாக இருக்குது. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. 9 of Swords. அதான் இப்போ 2 பேருக்குமே இதில் ஃபீலிங்ஸ் இருக்குது தான். 2 பேருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்குது. நீங்களும் தூக்கம் இல்லாமல் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சனும் தூக்கம் இல்லாமல் தான் இருக்கீங்க. 2 பேருமே ஒருத்தர் ஞாபகத்தில் அவங்களோட நினைவுகளில் தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஓவர் திங்க் பண்ணுறீங்க. எஸ்பெஷலி உங்கள் பர்சன் நீங்கள் அவங்க லைஃப்பை விட்டு போயிடுவீங்களோ அப்படின்ட்டு பயம் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அதனால தான் அவங்க உங்களை வந்து ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக பார்க்குறாங்க. இன்னொரு சில விஷயங்கள் எனக்கு எனர்ஜி வந்து சடனாக என்ன தெரியுதுன்னா, நீங்கள் இந்த பர்சனை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டி கூட போயிட்டீங்களோ, அவங்க தான் உலகம், இல்லை வேறு ஏதாவது ஒரு புது பர்சனை நோக்கி போயிட்டீங்களோ அப்படிங்கிற வருத்தமும் இருக்குது. இதில் நீங்கள் இப்போ ஹர்ட் ஆகுறீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இந்த ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, நீ இவ்வளோ அதில் தான் இருக்கேன்னு இவ்வளோ பிடிவாதமாக ஏன் இருக்க? அதான் உங்களுக்கு கேட்க வர்றது. நீ என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது ஹர்ட் ஆகுது உனக்கு. பட் அதை ஏன் நீ வந்து அதை சந்தோஷமாக எடுத்துக்கிற? நீ ஏன் என்கிட்ட பேச வர மாட்டேங்கிற? ஏன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிற? மனசில் இருக்கிறத ஏன் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? அதுதான் இதில் பாருங்கள். இங்கேயும் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள், இங்கேயும் இன்ஃபினிட்டி. சரியா? அதான் நம்பர் 8 ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 8. ஸோ இன்ஃபினிட்டி இதில் என்னென்னா ஓவர் திங்கிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ பெயின் அனுபவித்தாலும், எவ்வளோ ட்ராமாஸ் உங்களுக்கு இருந்தாலும் அதிலிருந்து எந்திரிச்சு வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக அவங்களே பார்க்குறாங்க. சரிங்களா? யூ ஆர் ரெசிலியன்ட் அப்படின்னு அவங்க சொல்ல வர்றது. நிறைய யோசிக்கிறாங்க. ஓவர் திங்கிங் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. உன்னையெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நான் டவுன் பண்ண முடியாது, உன்னை அவ்வளோ ஈஸியாக நான் எடுத்துக்கிட்டது வந்து நான் வாழ்க்கையிலே செஞ்ச பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் இப்போ ரொம்ப லாஜிக்காக மாறிட்டுருக்கீங்க. இமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல் லைஃப்பில் போயிட்டுருக்கீங்க. அது அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. சரிங்களா? நீங்களும் காயப்பட்டிருக்கீங்க, அது நல்லாவே தெரியுது. உங்களை வந்து சரியாக பேசிக்காமல் இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச மாதிரி இருக்குது. கம்யூனிகேஷன் வந்து இங்கே பேச்சுவார்த்தை, ஒருத்தர் மனசில் இருக்கிறது வந்து ஒருத்தர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அதில் தயக்கம், பயம், ஈகோ, அதெல்லாம் 2 பேருக்குள்ளேயுமே நிறையா தெரியுது. அவங்க உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ரியாலிட்டியை பார்க்க சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக நீ யோசிச்சேன்னா என்னோட சூழ்நிலை உனக்கு புரியும் அப்படின்னு தான் அவங்க சொல்ல வர விஷயம். ரியாலிட்டியாக பாரு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறது. ஸோ உங்ககிட்ட வந்து லவ் எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, பழைய லவ் எனக்கு கொடு, பழைய மாதிரி நீ என்கிட்ட வா, உன்னை தாண்டி என்னால் வேறு யாரும் என் லைஃப்பில் வந்து இப்போ வரைக்கும் யாரும் இல்லை. அதே நேரத்தில் நீ என்னையை விட்டுட்டு வேறு யாரையும் நோக்கி போயிட்டியா, வேறு யார் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா அப்படிங்கிற பயம், பொசசிவ்னஸ். கண்டிப்பாக பொசசிவ்னஸ் வந்து இங்கே அதிகமாகவே தெரியுது. அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு, எனக்கு உங்ககிட்ட வர்றதுக்கே பயமாக இருக்குங்கிறாங்க. சிம்பிள் ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்தால் பழைய மாதிரி இருக்க மாட்டீங்க, அது நல்லா தெரியுது. அதே மாதிரி ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் கோபத்தில் இருக்கீங்க, ஏமாற்றத்தில் இருக்கீங்க. அவங்க உங்கள் முகத்தை பார்க்குறதுக்கே வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அது நல்லாவே தெரியுது. சரிங்களா? சரி, யூனிவர்ஸ் இப்படி தான் உங்களை பார்க்குறாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வராங்க. இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோ. யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்துடலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்க, என்ன மாதிரியான மெசேஜ் பார்க்குற வியூவர்ஸ்க்கு. 8 பாருங்கள், இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதான்னு பாருங்கள். நீங்களும் வந்து டார்க் எனர்ஜியில் தான் இருக்கீங்க. உங்கள் பர்சன் அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பர்சனுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறதுலாம் தெரியலேன்ட்டு. அப்படி கிடையாது. அவங்க அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியுது.
அது எல்லாமே தெரியுது. உங்களோட பிஹேவியர் வந்து காயப்படுத்துது. நீங்க வேணும்னே பண்றீங்க. பிடிவாதம் அதிகமா இருக்கு. ஷோ ஆஃப் பண்றீங்க, சீன் போடுறீங்க. அந்த மாரி கூட சிலர் வந்து நெனைக்கிறாங்க. சரிங்களா? நீ நெனச்சா நீ என்கிட்ட வரலாம். பட் ஏன் இந்த அளவுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இவ்ளோ பிடிவாதம்? அப்படிங்கிறத வந்து அவங்க கேட்க வர்றது. ஏன் இவ்ளோ ஸ்டபர்னா இருக்க? ஏன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிற? அவங்க எதிர்பார்க்கிறது, உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது, உங்ககிட்ட கேட்கறது, அ ஒரு கான்வர்சேஷன். சரிங்களா? உங்ககிட்ட பேசணும். நெறைய இருக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. எஸ். ஓகே. யூனிவர்ஸ் என்ன சொல்ல வராங்க? ஓகே. ட்ரீம்ஸ் உங்களுக்கு வருதான்னு பாருங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்குற மெசேஜ், இதில எல்லாருக்கும் இது வந்து ரெசனேட் ஆகாது. சில எனர்ஜீஸ் உங்களுக்கு ட்ரீம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜா எடுத்துக்கோங்க. அந்த ட்ரீம்ஸ் மூலமா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்து சொல்ல வருது. அத நல்லா கவனிங்க. சரிங்களா? எந்த ட்ரீம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கோ, அது யூனிவர்ஸோட மெசேஜ் சம்திங் ஏதோ உங்களுக்கு சொல்ல வருது. ம். சரி. முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க உண்மையா இருங்க. ஜென்யூனா இருங்க. உங்க லவ் காமிங்க. அன்கண்டிஷனல் லவ் வைங்க. நர்ச்சர் பண்ணுங்க. கேர் பண்ணுங்க உங்க பெர்சன. சந்தோஷமா அதாவது ஒரு வெறுப்பு இல்லாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு பாருங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. இல்ல உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு க்ளோஷர் வேணும்னு நெனச்சீங்கன்னா, ஏன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்புமே வந்து சேர்ந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதான் யுனிவர்ஸ் சொல்றாங்க. எல்லாரும் நம்ம மீட் பண்ற எல்லாருமே, நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம லவ் அப்படிங்கிற பேர்ல நம்ம லைஃப்ல கிராஸ் பண்ணி வர எல்லார் கூடயுமே நம்ம சேர்ந்து வாழணுங்கிற அவசியம் கிடையாது. யாரு நமக்காக இருக்காங்களோ, அவங்க மட்டும் தான் நம்ம லைஃப்குள்ள வருவாங்க. அதுதான் யுனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்குற மெசேஜ். இந்த பெர்சன் உங்க லைஃப்குள்ள வரணும்னு யுனிவர்ஸ் முடிவு பண்ணியிருந்தா, ஷூர் இந்த பெர்சன் யாரு தடுத்தாலும் இவங்கள வந்து உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அதே நேரத்துல இந்த பெர்சன் உங்க லைஃப்ல இல்ல, ஜஸ்ட் ஒரு பாடம் சொல்லிக் குடுக்க தான் வந்திருக்காங்கன்னு இருந்தாலும், யாரு நெனச்சாலும் இந்த பெர்சன உங்க கூட சேர்த்து வைக்க முடியாது. எல்லாமே யுனிவர்ஸோட கையில தான் இருக்கு. அத தாண்டி உங்களுக்கு இந்த பெர்சன் தான் வேணும், சந்தோஷமா இருப்பேன்னு நெனச்சீங்கன்னா, மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுவுமே உங்களோட விருப்பம் தான். ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையுமே வந்து நர்ச்சர் பண்ணுங்க, கேர் பண்ணுங்க, அன்கண்டிஷனல் லவ் காமிங்க. அதுதான் வந்து யுனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்குற இன்னைக்கான மெசேஜ். உங்க லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டாம். எதுவும் ஹர்ட் ஆகிக்காதீங்க. எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப் கஷ்டம் தான். பட் அதுதான் உங்களுக்கு வந்து லைஃப் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு. அதுதான் ஒரே வழி. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் க்ளோசர் இல்லை, ப்ராப்பராக நீங்கள் பேசிக்கல. ஏன்னா இங்கே ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸும் வந்திருக்கு. உங்கள் பர்சனும் அதான் எதிர்பார்க்குறாங்க. ப்ராப்பராக கம்யூனிகேஷன் வேணும். உட்காந்து நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. நான் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு வரேன், நீயும் உன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லு. அதுதான் அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது. ஆனால் அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ரொம்ப வந்து ஒரு லாஜிக்காக பேசுகிற, ரொம்ப ஸ்டபர்ன் ஆகிட்ட ஒரு மாஸ்குலின் எனர்ஜிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த பழைய இமோஷன்ஸ்லாம் எங்கே போயிடுச்சு, அதான் அவங்க உங்ககிட்ட கேட்குது. அந்த லவ்லாம் எங்கே போச்சு, அதுக்குள்ளே நீ மறந்துட்டியா, இல்லை வேற பர்சன் வந்துட்டாங்களா, இதெல்லாம் அவங்க போட்டு குழப்பிக்கிறது. ஏன்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்திருக்கு. ஓவர் திங்கிங். நைட்டில் தூங்காமல் இதெல்லாம் அவங்கள கேள்வி கேட்டுக்கிட்டு உங்கள் ஃபோட்டோஸ் பார்க்குறது, உங்கள் ஃபோட்டோஸ் பார்த்து பேசுறது, உங்கள் ஃபோட்டோஸ் பார்த்து பதில் சொல்கிறது, மன்னிப்பு கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக போயிட்டுருக்கும். ட்ரீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம கைடன்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். இப்போதைக்கு உங்கள் லைஃப்பை மிஸ்ட்ரியாகவே வைங்க. எதையுமே வெளியில் காமிச்சிக்காதீங்க. சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் மிஸ்ட்ரியாக இருங்க. இதில் நிறையா பேர் டேரோ ரீடர் இருக்கீங்க, டேரோ கற்றுக்கிட்டு இருக்கீங்க, டேரோ ரீடர் ஆகிட்டீங்க, டேரோ கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ஹீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் எடுத்திருக்கிற வழி, அதாவது நீங்கள் எடுத்திருக்கிற பாத்து வந்து கரெக்டாக ப்ராப்பராக போயிட்டுருக்கு. ஸோ எதை பற்றியும் பயப்படாதீங்க. பின்னாடி ஃப்யூச்சர் நினச்சி ரொம்ப பயப்பட வேண்டாம். எல்லாமே பாருங்கள், பின்னாடி சன் யூனிவர்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும், உங்களைய ப்ராப்பராக கைட் பண்ணும். இங்கே ஒரு டாக், குட்டி டாக் ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்கள் இது எதை சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு பியோர் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு சோல். சரிங்களா? ஸோ உங்கள் ஆத்மாவுக்கு வந்து எது நல்லதோ அதை யூனிவர்ஸ் அழகாக கைட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தும். எதை பற்றியும் பயப்படாமல் இப்போ நீங்கள் ஒரு ஜேர்னிக்குள்ளே போகணும், நியூவாக ஒரு புது டைரக்ஷன் எடுக்கணும், உங்கள் எனர்ஜியை மாற்றிக்கணும், உங்களோட வேல்யூ தெரிஞ்சு உங்களோட வாழ்க்கை பாதையை மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா சம் அவேக்கனிங் ஷியோராக வந்திருக்கு. ஹேங்க்டு மேன், இதில் மீனம் அதிகமாக இருக்கீங்க, கடகம் அதிகமாக இருக்கீங்க, கும்பம் அதிகமாக இருக்கீங்க. எஸ், கும்பம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் பர்சனாக இருக்கலாம். ஓகே. அண்டு ஸ்வாடு இருக்குது. ஸோ கும்பம், மிதுனம்,
துலாம் அதெல்லாம் இருக்குது. சரி. ஸோ இப்போ நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். வேக வேகமாக போய் இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. அதே நேரத்தில் பழைய எனர்ஜியோடையே உங்கள் பர்சனே வந்தாலும் பழைய எனர்ஜியோடையே ஓவர் லவ், ஓவர் நர்ச்சர், உங்கள் வேல்யூவை விட்டு கொடுக்கறது, உங்கள் மரியாதையை விட்டு கொடுக்கறது அந்த மாதிரி வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை வேறு ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிங்க. அமைதியாக இருங்க, ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸாக இருங்க. இப்போ நீங்கள் இதை தான் பண்ணணும். பழைய எக்ஸுக்கிட்டே நீங்கள் போக வேண்டாம். நியூ பர்சனுக்காகவும் நீங்கள் வந்து வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்க வேண்டாம். ஜஸ்ட் ரிலாக்ஸாக ஒரு அவேக்கனிங் வேணும். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி யோசிங்க. நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் பாடம் சொல்லித்தர வருது, அதை தயவு செய்து கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். அமைதியாக இருந்தால் மட்டும் உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த விஷயங்கள் வந்து உங்கள் மண்டையில் வந்து ஏறும். இல்லைன்னா குழப்பத்திலே இருந்தீங்கன்னா மறுபடியும் குழப்பமான வாழ்க்கைக்குள்ளேயே தான் போயிட்டுருப்பீங்க. உங்களையே சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ மனசில் இருக்கிறத சீக்ரெட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். அகைன் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இன்ட்யூஷன் இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஏன்னா டிவைன் ஃபெமனைன் வந்திருக்கு. ஸோ இன்ட்யூஷன் அழகாகவே கைட் பண்ணணும். நமக்கு ட்ரீம்ஸ்னு ஒரு விஷயமும் காமிச்சிச்சு. ட்ரீம் மூலயமா உங்களுக்கு நிறையா மெசேஜஸ் வரும். யூனிவர்ஸ்லேருந்து நிறையா சயின்ஸ் வரும். எஸ். ஸோ உங்களுக்கு ஒரு நியூ ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அதான் யூனிவர்ஸ் சொல்லுது. ஒரு புது ஜேர்னி வித் யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்கோட, யூனிவர்ஸோட கைடன்ஸோட உங்களுக்கு வரப்போகுது. சேலஞ்சஸ் இருக்கலாம், பட் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு நம்பிக்கையோட அந்த பயணத்தை நீங்கள் தொடங்கலாம். இதுதான் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் மெசேஜ். அண்ட் உங்கள் பர்சன் உங்களை எப்படி பார்க்குறாங்க, என்ன சொல்ல வராங்க, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.